ஹாய்ங்க. இன்னைக்கு மார்னிங் எந்திரிச்சோன்னே மதியம் என்னடா சமைக்கிறதுன்னு ஒரே யோசனையாக இருந்தது. அப்புறம் திடீர்னு மீன் சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்ததா, உடனே ஃபிஷ் மார்க்கெட் போய் எனக்கு பிடிச்ச மாவள மீனும் நகர மீனும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தோடனே மண்சட்டியில் நம்ம வாங்கின மீன் கல்லுப்பு போட்டு நல்லா 3 to 5 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஃபிஷ் கிரேவி செய்கிறதுக்கு முன்னாடி ஃபிஷ் ஃப்ரைக்கு மேக்னேட் பண்ணி வச்சிடலான்னு ஃபிஷ் ஃப்ரைக்கு மேக்னேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபிஷ் ஃப்ரைக்கு மேக்னேட் பண்ண கரம் மசாலா, சில்லி பவுடர், அதுக்கப்புறம் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி நல்லா மேக்னேட் பண்ணி அசைடாக வச்சுட்டேன். இப்போ ஃபிஷ் கிரேவிக்கு 2 கையளவு சின்ன வெங்காயம், சோம்பு, வெந்தயம், 2 பழம் தக்காளி, 3 பச்சை மிளகா, கொய்யாக்காய் சைஸ் புளி தண்ணியில் சோக் பண்ணி கரைச்சி எடுத்து வச்சிடலாம். இப்போது நம்ம ஸ்டவ்வில் மண் சட்டி வச்சுட்டு மண் சட்டி சூடானோடனே நல்லெண்ணெய் ஆட் பண்ணி நல்லெண்ணெய் சூடானோடனே சோம்பு வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம 2 கையளவு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு 3 பச்சை மிளகா ஆட் பண்ணி நல்லா அது ப்ரௌனிஷாக வந்ததுக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம 2 பழம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வர்றதுக்கு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் சீக்கிரம் நம்மளுக்கு தக்காளி வெங்காயம் வதங்கிடும். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 4 டீஸ்பூன்ஸ் ஆஃப் குழம்பு மசாலா ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு மசாலா ஆட் பண்ணோடனே நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். புளி தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு 1/2 லிட்டர் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இது பாயில் ஆகி வந்ததுக்கப்புறம் இந்த குழம்பு நல்லா பாயில் ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம மீன் ஆட் பண்ணிக்கலாம். மீன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 5 to 6 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா எம்மியான மீன் குழம்பு ரெடி ஆயிடும். இப்போ நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு பேனில் ஆயில் ஆட் பண்ணி ஃபிஷ் ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா எம்மியான ஃபிஷ் கிரேவி அண்ட் ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி தான் எங்கள் வீட்டு லன்ச். வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.